ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியை சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேரட்டை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அடுப்பில் வானல் வச்சு சூடானதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போது தாளிப்புக்கு சேர்த்த எல்லா பொருட்களும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகணுன்ற அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டை இந்த மாதிரி துண்டு துண்டுகளாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணியும் நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த ஒரு தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனீங்கன்னா காய்கறிகள் நல்லா வதங்கி வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கோதுமை ரவை உப்புமா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருந்தோம். ஸோ 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதே அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உப்புமா உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணும்போது நீங்கள் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவையை சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து கிளறி விடணும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரும். ரவை எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிக்கும். நல்லா அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கோதுமை ரவை நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரை வியாதி இருக்கவங்கலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ரவையில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், லேசாக கரண்டி வச்சு எடுத்து விடுறேன். பாருங்கள், கோதுமை ரவை உப்புமா கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா உப்புமா வெந்தும் வந்திருக்கும். அதே போல் நல்லா உதிரி உதிரியாகவும் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கூடவே நீங்கள் சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர். தேங்க்யூ.